ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelowloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள ரொம்பவே ஹெல்த்தியான பிளாக்பெரி மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்றதான். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பிளாக்பெரிஸை ஒரு பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்பெரிஸ் கூடவே நம்ம இப்போது தேவையான அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணுற மில்க் பார்த்திங்கன்னா பாஸ்சரைஸ்டு மில்க், அதனால் பாயிலெலாம் பண்ணலை. பட் இந்தியாவில் கிடைக்கிற மில்க்லாம் பாஸ்சரைஸ்டு இல்லை அப்படின்றதுனால பாயில் பண்ணி கூல் பண்ணி அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வரும். இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்வீட்னர் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஹனி ஆட் பண்ணிக்கலாம், மேப்பிள் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணி 1 or 2 minutes நல்லா பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக தயாராகி வந்துடும். இப்போ இதை ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள பெரி ஜூஸ் இஸ் ரெடி நவ். இந்த பிளாக்பெரி ஜூஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே கிரனோலா ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை அப்லோட் பண்ணியிருக்கேன். கிரனோலா ரெசிபியோட லிங்க்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த பெரி ஸ்மூதி மேலே ஸ்லைட்டாக இந்த கிரனோலாஸை கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான பிளாக்பெரி மில்க் ஷேக் இஸ் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.